என்னன்னா நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைமில் ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைமில் வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியமில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைமில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ணுற டைமு அதை எடுத்து இப்போது ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பாக பேசுகிறதுக்கு அதையும் வந்து தப்பாக போட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவையும் பாருங்கள். முதல் விஷயம் வந்து இது ஒரு ஐபிஎல் ஸ்டேடியம். ஃபஸ்ட்டு சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அந்த 2 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்கள, அந்த டேப்லெட்டை க்ரஷ் பண்ணக்கூடியவங்க, அந்த 2 பேரோட முகங்களை பாருங்கள். ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் மாதிரியான முகம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு போதைப் பொருள் சப்ஸ்டன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அந்த மனிதனோட உடல் மொழிகளில் மாற்றங்கள் இருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கிட்டேயோ இல்லை அவங்கக்கிட்டேயோ அவங்க பிறரோட உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கேட்டுக்கிட்டே தான் அந்த டேப்லெட்டை க்ராஷ் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து போதைப் பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இது வந்து த கண்டென்ட், அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷன் ஒன்று. இதுக்கப்புறமா டெக்னிக்கலாக நம்ம அதை அணுகுவோம். டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற போதைப் பொருட்கள், அதாவது நிறைய வகையான போதைப் பொருட்கள் இருக்குது இல்லையா? அந்த போதைப் பொருட்களில் டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற ஒன்றை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ரூட்டுன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டெர்மினாலஜியில் ரூட்டுன்னு இருக்குது. ரூட்டுன்னா வாய் வழியாக எடுத்துக்கலாம். சில போதைப் பொருட்கள் மூக்கு வழியாக, நாசில் வழியாக எடுத்துப்பான். அது சில டேப்லெட்டுகளில் பக்கில், அது வந்து டேப்லெட்டை நொறுக்க வேண்டியதில்லை, நம்மளுடைய வாயினுடைய பகுதியில் ஒரு ஓரத்தில், அதாவது புகையில வைக்க இடத்துல வச்சா அது பக்கில் ரூட், அங்கே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சதையில் குத்தலாம், இல்லைன்னா ரத்த நாளங்களில் குத்தலாம். சதையில் குத்துறதுக்கு பேர் இன்ட்ரா மஸ்குலர், நம்மளுடைய ரத்த நாளங்களில் வெயினில் குத்துறதுக்கு இன்ட்ரா வீனஸில் தான் குத்துவாங்க யூஸ்வலாக. அதாவது போதை மாத்திரை, ஸ்டீராய்டு மாதிரியான போதை மாத்திரைகளை பயன்படுத்தும் போது, அதாவது வந்து வலி நிவாரணி தான், அது போதை மாத்திரையாக பயன்படுத்தும் பொழுது அதை வந்து ஐவியில் தான் குத்துவாங்க. அதாவது போதை பழக்கம், போதை ஊசி பழக்கம், அது இன்ட்ரா வீனஸில் தான் குத்துவாங்க. ஸோ இப்போ இவர் வந்து இந்த டேப்லெட்டை வந்து நுணுக்கிட்டு இருக்காரா? இந்த டேப்லெட்டை அவர் கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு நாசில் தான், மூக்கு வழியாக தான் அதை எடுத்துக்கணும், அது போதைப் பொருளாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் ஒரு டேப்லெட்டை நிறைய பில்லர்ஸோடு இருக்கும். ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக தெரியும், ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய ஃபில்லர்ஸ் இருக்கும். மருந்தை விட அது நமக்கு கசக்காமல் இருக்கிறதுக்காக, அது ஒரு வடிவம் வர்றதுக்காக, அப்புறமா அது போய் எந்த இடத்துல செரிக்கணும், வயிற்றில் செரிக்கணுமா இல்லை சிறுகுடலில் செரிக்கணுமா அப்படிங்கிறதுக்கும், அப்புறமா அது வந்து வயிற்றில் இருக்கிற அமிலத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கணுமா, தொண்டையில் சாப்பிடும்போது ஃபில்ம் கோட்டிங்கா சுகர் கோட்டிங்கா அப்படிங்கிறது எல்லாம் டிசைட் பண்ணணும். ஏன்னா வாயில் கசக்கக்கூடாது, எல்லா மாத்திரைகளும் கசக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலேஷன்ஸ் வந்து தயாரிக்கிறது வந்து அந்த டேப்லெட்டை நீங்கள் நேரடியாக நாசலில் எடுத்துக்க முடியாது. அதனால் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த போதைப்பொருள் முழுக்க கிடைக்காது. அது மூக்கை டேமேஜ் பண்ணும். அந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே உங்களுடைய மூக்கை, உங்களுடைய
சுவாச குழாயை, ஏன்னா அது வந்து நேரடியாக உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி, அதாவது உங்களுடைய நுரையீரலுக்கு போகக்கூடியது. நம்ம நுரையீரல் பகுதி ரொம்ப மென்மையானது, அந்த பில்லர்ஸ் எல்லாம் அதுக்கு ஆபத்தானது. அதுக்கப்புறமா நம்ம மூச்சு குழலுக்குள்ளே அந்த பில்லர்ஸ் போச்சுன்னா புறையேறிடும், ரிட்டர்ன் அடிக்கும். ஒரு சாப்பாடு போயிடுச்சுன்னா புறையேறிச்சுன்னு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஃபில்லர்ஸ் நீங்கள் மூக்கு வழியாக அனுப்புனீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் அடிச்சுட்டு புறையேறிடும். ஸோ அவருக்கு இருக்கிற ஒத்த வாய்ப்பு அந்த ஐபிஎல் ஸ்டேடியத்தில் நாசல் ரூட்டு தான். அப்படி இல்லை, அவர் நாசல் ரூட்டில் எடுத்துக்கல, ஸ்டெரைல் வாட்டர் கொண்டு வந்தார். அந்த ஸ்டெரைல் வாட்டரில் அவர் கரைச்சி அதை இன்ஜெக்டாக குத்திக்கிட்டார் அப்படின்னா, அந்த இன்ஜெக்டாக அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத காட்டணும். இவங்க யார் இந்த வீடியோ எடுத்தாங்களோ அவங்க அந்த போதை மாத்திரையை அவர் ஒரு இன்ஜெக்டபுளாக மாற்றினார், அந்த இன்ஜெக்டபுளாக அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க பொது வெளியில் வெளியிடணும். அவர் வந்து அந்த மாத்திரையை க்ரஷ் பண்ணுறதை காமிக்கிறாங்க, அதை வந்து வெளியிடணும். அப்புறமா டேப்லெட் இல்லை, எல்லாமே காப் சிரப்பாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. மைனூட் எம்ஜிஸ் வந்து 125 mg டேப்லெட்ஸ் பேராசிட்டமால் கூட இருக்குது. நிறைய டேப்லெட் ஃபார்மில் தான் இருக்குது. சிரப் ஃபார்மேட்டில், அதாவது சிரப் ஆர் சஸ்பென்ஷன், இது சிரப்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெக்னிக்கல் டெர்மினாலஜியில் சஸ்பென்ஷன் ஆர் ரெண்டு ஃபார்முலேஷனில் தான் நமக்கு இருக்குது. அதாவது சிரப் அப்படிங்கிறது வந்து ஒன்று சஸ்பென்ஷன்னா கரையாமல் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள அது வந்து இதாக இருக்கும், இல்லைன்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்க முடியும். நிறைய ட்ரக் அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போக முடியாது. சஸ்பென்ஷனே வந்து நீங்கள் ஒரு குளிக்கிட்டு கொடுங்க, ஒரு சிரப் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, குளிக்கிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? அது சஸ்பென்ஷன். 2 ட்ரக் இருக்கும், அந்த 2 ட்ரக்கும் ஹோமோஜீனியஸாக இருக்காது. அதனால தான் அதை வந்து நீங்கள் குளிக்கிட்டு எடுத்துக்குங்கும் போது 2 ட்ரக்கும் சம அளவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி நிறைய சஸ்பென்ஷன்னா அதுதான், 2 ஹோமோஜீனியஸ் லிக்யூட்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும், நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே சொல்யூஷனாக இருக்கிற ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனாக இருக்கிறதுங்கிறது அது வந்து கரைஞ்சிருக்கும், அந்த ட்ரக் வந்து அந்த சால்வெண்ட்டில் கரைஞ்சிருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பேராசிட்டமால் எல்லாமே சால்வெண்ட் தான், அதாவது ஹோமோஜீனியஸாக தான் இருக்கும். மற்ற சஸ்பென்ஷன் இப்போ வந்து நீங்கள் மழை சிக்கலுக்காக எடுத்துக்கக்கூடியது எல்லாமே சஸ்பென்ஷன் தான். எமில்சன் சஸ்பென்ஷன் ரெண்டும் வேறு. சஸ்பென்ஷனும் இந்த மாதிரி தான், எமில்சனும் இந்த மாதிரி தான். அது அந்த ட்ரக்கை பொறுத்து அது மாறுபடும். ஸோ எல்லா ட்ரக்கும் வந்து சிரப் ஃபார்மேட்டில் கிடையாது. ஸோ அதனால் டேப்லெட்ஸ் இருக்குது. சில குழந்தைகள் அந்த டேப்லெட்ஸ் எடுக்க மறுப்பாங்க. நிறைய நேரங்களில் ட்ரக் வந்து 250 mg பேராசிட்டமாலை கொடுத்துட்டு அந்த குழந்தை 1 இயராக இருக்குது அப்படின்னா, எமர்ஜென்சியான சிரப் எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, இப்போது 250 வாங்கி இப்போ நாங்கள் ஓவர் த ஃபோன் இந்த மாதிரி ஒரு சீரியஸாக இருக்குது குழந்தைக்கு, நாங்கள் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலை, சிரப் எதுவும் எடுத்துகிட்டு வரலைன்னா, ஓகே நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு 250 mg பேராசிட்டமாலை வாங்கி 2ஆக ப்ரோக்கன் பண்ணால் 125, அது கோடுன்னு இருக்கும், நடுவில் கோடு இருந்தால் அது 2ஆக உடைக்கலாம், 2லேயும் ஈவனாக இருக்கும். இந்த பக்கம் 125, இந்த பக்கம் 125, நீங்கள் அதை க்ரஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தைக்கான ஃபார்முலேஷன்ஸில் வேரியஸ் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலேஷன்ஸை ஒரு 125 mg வந்து ஒரு 1.5 2 ஏஜ் உள்ள கிட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக கொடுக்கலாம். ஃபீவருக்கு 3 hours ஆர் 4 hours ஒன்ஸ். ஸோ கண்டிப்பாக அது டேப்லெட் ஃபார்மாக தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அது குழந்தைகளுக்கானதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை, அது வந்து ஒரு ஸ்டீராய்டு, அது வந்து ஒரு ஃபார்முலேஷன் உருவாக்கி அவர் எடுத்துக்கிட்டாரு, அது வந்து அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அவர் ஒரு இன்ட்ரா மஸ்குலர்லையோ ஒரு இன்ட்ரா வீனஸ்லையோ தான் அவர் எடுத்துருக்கணும். அப்படி ஒரு இன்ஜெக்டபுளாக அவர் அதை எடுத்துகிட்டு இருந்திருந்தார் அப்படின்னா அதை அவங்க காட்டணும். அப்படி இல்லை, அதை வந்து ஒரு ஃபைன் பவுடராக இருந்ததுன்னா மூக்கு வழியாக எடுத்துக்கலாம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் அது டேப்லெட், ஸோ அது ஃபைன் பவுடர் கிடையாது. அப்புறம் சரி ரைட் ஓகே, அடுத்து இன்னொன்று வேறு ஃபார்மேட்லாம் இருக்குது. கீழே நெருப்பு காட்டி மேலே ஃபியூம்ஸ் வரும், அந்த ஃபியூம்ஸை இன்ஹேல் பண்ணுவார் அப்படின்னா அதில் ஃபில்லர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபியூம்ஸ்க்காகவும் அது பயன்படுத்த முடியாது. அப்படி பண்ணியிருந்தாலும் அதை வீடியோவாக வெளியிடலாம். அவர் அதை எப்படி கன்சியூம் பண்ணினாருங்கிறத வந்து வீடியோவை வெளியிடாத வரை இது வந்து நார்கோட்டிக் ஆர் அடிக்டிவ் ஆர் போதைப்பொருள் இல்லை. அது ஒரு குழந்தையோட ஒரு குழந்தைக்கு கொடுத்த ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அவர் அவங்க நோக்கியிருக்காரு. அவரோட முகத்தை, அவரோட பக்கத்தில் இருக்கிறவங்கள, சுற்று வட்டாரத்தோடு இருக்கிறவர்களோட அந்த இருக்கிற விஷயத்தை கவனிங்க. ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த அளவுக்கு இலகுவாக இயல்பாக ஒருத்தங்க வந்து செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார்.
அதனால் இது வந்து கண்டிப்பாக நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எஸ் அ டெக்னிக்கல் ரீதியாகவும் மெடிக்கல் ரீதியாகவும் போதைப் பொருட்களினுடைய தன்மையை பொறுத்தும் ஓபியமாகவோ இல்லை கொக்கைனாவோ இல்லை மெத்தமைனாவோ மெட்டமெத்தமைன் எதுவாக இருந்தாலும் அந்த ரூட் ரொம்ப முக்கியமானது. அது டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ரூட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. இந்த டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற பில்லர்ஸோடு இருக்கிறத வந்து எடுத்துக்க முடியாது. அதை வந்து ஒரு ஸ்ட்ரேல் வாட்டரில் நல்ல இது பண்ணி அந்த பில்லர்ஸ் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு மேலே வரக்கூடிய அந்த ஸ்ட்ரேல் வாட்டரில் இருக்கிறத இன்ஜெக்டபிளாக எடுத்து அதை தான் இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டீராய்டு டேப்லெட்டாக இருந்தாலோ இல்லை வேறு மாதிரியான டேப்லெட் போதைப்பொருள் டேப்லெட்டாக இருந்தாலோ அப்படி தான் அதை பண்ணுவாங்க. அதுவும் கையில் மார்க் இருக்கும். அப்போது அது அந்த இடத்துல போடவே முடியாது. இவ்வளோ க்ரௌடில் ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிக்க முடியுமா கையிலங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு போதைப் பொருள் அல்ல. ஆஸ் அ டெக்னிக்கலாக ஒரு ஃபார்மசிஸ்டாகவும் சொல்கிறேன், அப்புறமா பலகாலமாக போதைப் பொருட்களை செய்திகளில் பார்க்குற ஒரு நபராகவும் சொல்கிறேன், அப்புறமா கூர்ந்து கவனிக்கிற பல விஷயங்கள்லேருந்து சிலர் நமக்கு கொடுக்குற இன்புட்லேருந்தும் இந்த இடத்த பொறுத்தும் அந்த மனிதர்களுடைய 20 ஆண்டுகளாக சில மனிதர்களை படித்த பல மனிதர்களை மருத்துவத்துறைகளை படித்தவனாகவும் மருத்துவர்களோடு உறவாடிய ஒருவராகவும் உங்களுக்கு இதை கருத்தை நான் முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.